பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு முன்னர் 2 அறிஞர்கள் மிகச்சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய ஐயா தெங்கச்சி அவர்கள் ஒன்ஸ் மோர் என்று சொன்ன சம்பவத்தை சொன்னார்கள். நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் உங்களை ஒன்ஸ் மோர் என்று, உங்களை திருத்துவதற்காக அல்ல, உலகத்தை திருத்துவதற்காக நாங்கள் இந்த ஒன்ஸ் மோர் என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அவர்களுடைய பேச்சு, சிரிப்பு, சிந்தனை ரெண்டும் ஒன்றாக கலந்தது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எளிமை, இனிமை இரண்டும் ஒன்றாக இணைந்த ஒரு பேச்சுக்கு அவருடைய பேச்சு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான முத்திரையை பதித்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். இன்றைக்கு அவரது பாணியை பின்பற்றி பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே அவர் தமிழ் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதனை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆக இந்த 2 பேரறிஞர் அவர்களுக்கும் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் சார்பிலே ஆழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது. இன்னொரு புறம் இது ஒரு சத்தியத்தை தேடுகின்ற ஒரு முயற்சி, உண்மை எங்கே இருக்கிறது என்பதை அறிவதற்கான ஒரு முயற்சி. இன்னொரு புறம் உள்ளங்களை பண்படுத்துகின்ற நிகழ்ச்சி. திருமறையிலிருந்தும் திருநபியினுடைய வாழ்க்கையிலிருந்தும் பல சம்பவங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அத்தோடு இது இதயங்களை இணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி, இதயங்களை இணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் பல்வேறு சமயத்தவர்கள் ஒன்று கூடி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒன்றாக அமர்ந்திருப்பதே இதயங்களை இணைக்கிற நிகழ்ச்சி அல்லவா? ஆகவே இது ஒரு இதயங்களை இணைக்கின்ற நிகழ்ச்சியாகவும் நான் இங்கே பார்க்கிறேன். 27வது நூற்றாண்டிலே அருளப்பட்ட ஒரு திருமறைக்கு 21வது நூற்றாண்டிலே விழா எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரேபியாவிலே பிறந்த ஒரு மறைக்கு தமிழ் மண்ணிலே விழா எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் பெரிதும் போற்றுகின்ற ஒரு வேதத்தினுடைய நிகழ்ச்சியிலே எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆன் ஒரு உலக பொதுமறை என்பதை இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒரு நூலை உலக பொதுமறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அளவுகோல்கள் வேண்டும். முதலாவது அளவுகோல் என்னவென்று சொன்னால், அந்த வேத நூலுக்கு, அந்த மறைக்கு, அந்த நூலுக்கு உலகத்தை ஒரு நோக்காக பார்க்கின்ற ஒரு பார்வை, யுனிவர்சல் அவுட்லுக். உலகத்தை ஒரு பொது நோக்கோடு பார்க்கின்ற, எல்லா நாடுகளும் சமம், எல்லா மொழிகளும் சமம், எல்லா மனிதர்களும் சமம், எல்லா இனங்களும் சமம் என்று சொல்லுகின்ற ஒரு நூல்தான் உலக பொதுமறையாக இருப்பதற்கு தகுதி படைத்தது. திருமறை அத்தகைய தகுதியை படைத்திருப்பதற்காக நான் ஆதாரங்களோடு உங்களுக்கு சொல்ல முடியும். சகோதரர் ஜலாலுதீன் அவர்கள் உரையாற்றுகிற போது சொன்னார், திருமறையிலே உடைய அழைப்பே மனிதர்களே என்று ஒரு அழைப்பு இருக்கிறது. யா யுஹன்னாஸ், மனிதர்களே என்று ஒரு அழைப்பு. இன்னொரு அழைப்பு இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யா யுஹல்லதீன ஆமனு. 2 அழைப்புகள் தான் திருமறையிலே இருக்கின்றன. ஆக இது முழு மனித இனத்தையும் கூவி அழைப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில தத்துவங்களை பார்க்கிறோம், அது பெண்களுக்கு மட்டும் பேசும், சிலது ஆண்களுக்கு மட்டும் பேசும், சிலது தொழிலாளர்களுக்கு மட்டும் பேசும், சிலது முதலாளிகளுக்கு மட்டும் பேசும். இப்படியெல்லாம் ஒரு வேறுபாட்டு நிலையை திருமறையிலே உங்களால் பார்க்க முடியாது. எல்லா மனிதர்களையும் கூவி அழைக்கின்ற ஒரு நூலாக நீங்கள் அதனை பார்க்கலாம். இன்று உலகிலே மனிதர்களை கூறு போடுகிற தன்மை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. நமது நாட்டிலே பஞ்சமன், மிலேச்சன் என்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த மண்ணிலே இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். யூதர் அல்லாதவர்களை குறிப்பதற்கென்றே ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார்கள், ஜென்டைல்ஸ். ஜென்டைல்ஸ் என்றால் யூதர் அல்லாத மக்களை குறிப்பதற்கென்றே ஒரு வார்த்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி அரபு மக்கள் மத்தியிலே அரபிகள் அல்லாதவர்கள், உலகத்தையே 2ஆகத்தான் அவர்கள் பிரிப்பார்கள். ஒன்று அரபிகள், இன்னொன்று அரபுக்கள் அல்லாதவர்கள். அரபுக்கள் அல்லாதவர்களுக்கு அவர் வைத்த பேர் என்ன தெரியுமா? அஜமிகள்.
அஜமிகள் என்றால் ஊமையர்கள் என்று பொருள். ஆக அரபுக்களாகிய எங்களுக்குத்தான் பேச தெரியும், நாங்கள் தான் ஞானம் படைத்தவர்கள், மற்றவர்கள்லாம் முட்டாள் என்று சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை அவரிடத்திலே இருந்தது. இன்னும் சிலர் உலகத்தை தங்களுடைய நாடு புண்ணிய பூமி, சிறந்த பூமி என்று சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை சிலரிடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் தங்களுடைய பாஷை தான் தேவ பாஷை, மற்றையெல்லாம் நீச பாஷை என்று சொல்லுகின்ற ஒரு மனப்பான்மை. இப்படியெல்லாம் பல்வேறு பிரிவுகள் உலகத்திலே இருக்கிற போது இஸ்லாம் அப்படிப்பட்ட பார்வையை பார்க்கவில்லை. இப்போது நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அரபு நாட்டைத்தானே உயர்ந்ததாக சொல்கிறீர்கள், பாட்டே பாடுகின்றீர்கள், அருள் மணக்குது அருண் மணக்குது அரபு நாட்டிலே என்று பாடல்களை கூட உங்களிலே சிலர் பாடிக்கொண்டிருக்கிறீர்களே, அரபு நாட்டைத்தானே நீங்கள் உயர்ந்து பேசுகிறீர்கள், நீங்கள் தொழுகிற திசையே அரபு நாட்டை நோக்கித்தானே இருக்கிறது. ஆக இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும், அரபு நாட்டை உயர்த்தி சொல்லுகிற எந்த கருத்துக்களும் குர்ஆனில் இல்லை. மக்கா காபா என்ற புனித ஆலயத்தை சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அது இறைவனுக்காக, ஏக இறைவனுக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆலயத்தை சிறப்பாக சொல்கிறோமே தவிர அரபு நாடு உயர்ந்த நாடு, அரேபியா உயர்ந்த பூமி, புண்ணிய பூமி, அரபு மொழி சிறந்த மொழி, அரபுக்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு கருத்து எங்குமே இல்லை. நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள், கருப்பரை விட வெள்ளையர்கள் சிறந்தவர்கள் அல்லர், அரபியர்களை விட மற்றவர்கள் சிறந்தவர்கள் அல்லர், மற்றவர்களை விட அரபியர்கள் சிறந்தவர்கள் அல்லர் என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பெருமானார் சொல்லியதை நம்மாலே பார்க்க முடிகிறது. இப்போது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், கிறிஸ்தவர்களை பற்றியும் யூதர்களை பற்றியும் திருமறையிலே ஏராளமான வசனங்கள் விமர்சித்து சொல்லப்படுகிறதே, இதுவும் ஒரு வகையான இனவெறுப்பு கொள்கைதானே என்று சொல்லலாம். ஆம், இருக்கிறது. திருமறையில் யூதர்களை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் விமர்சனங்கள் உண்டு. அதே சமயத்தில் அவர்களை புகழ்ந்து சொல்கின்ற வசனங்களும் உண்டு. ஒரு வசனம் இருக்கிறது குர்ஆனிலே 5:82, 57, 27 வசனங்கள். எவர்கள் ஈசாவை பின்பற்றுகிறார்களோ, அதாவது ஜீசஸை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கருணையும் இரக்கமும் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு திருமறை வசனம் இருக்கிறது. இன்னொரு வசனம், கிறிஸ்தவ துறவிகளுள் அறிவில் சிறந்தவர்களும் ஞானத்தில் திளைத்தவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருபோதும் அகந்தை கொண்டவர்களாக இருப்பதில்லை என்ற ஒரு வசனம் இருக்கிறது. ஆக மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக கிறிஸ்தவர்கள் செய்த தவறுகளை குர்ஆன் பட்டியல் போடுகிறது, யூதர்கள் செய்த தவறுகளை பட்டியல் போடுகிறது, அதே சமயத்தில் அவர்கள் செய்த நல்ல காரியங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக கொள்கை விமர்சனம் செய்யப்படுகிறது, ஆள் விமர்சனம் செய்யப்படுவதில்லை என்பதனையும் தெளிவாக நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உலக பொது நோக்கு இது வெறும் தத்துவமாக இல்லை. நீங்கள் இன்றைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் இன்று உலக முஸ்லிம் ஜனத்தொகையில் 20 விழுக்காட்டினர் தான் அரபுக்கள், 20 விழுக்காட்டினர் தான் அரபுக்கள். எஞ்சியுள்ள 80 விழுக்காட்டினர்கள் அரபுக்கள் அல்லாதவர்கள். அரேபியாவிலே பிறந்த ஒரு மார்க்கம், ஒரு சமயம் அரபு அல்லாத மக்களால் தான் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற 2 நாடுகள் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? ஒன்று இந்தோனேஷியா, இன்னொன்று அடுத்தது இந்தியா. ரெண்டுமே அரபு நாடு அல்ல, இவை ரெண்டுமே அரபு நாடுகள் அல்ல. ஆக அரேபிய மண்ணிலே பிறந்த ஒரு மார்க்கம் அரபு அல்லாத மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு என்பதிலிருந்தே இந்த சமயமும் இந்த சமயத்தின் நூலாகிய வேத நூலாகிய குர்ஆனும் உலக பொதுமறைக்கான தகுதியை பெற்றிருக்கிறேன் என்பதனை இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இங்கே நமக்கு கிட்டியிருக்கிறது. ஆக உலக பொதுமறைக்கான முதல் அளவுகோல் அது உலக பொது நோக்கு. எல்லா மனிதர்களையும், எல்லா நாடுகளையும், எல்லா இனங்களையும், எல்லா மொழிகளையும் சமமாக பாவிக்கின்ற ஒரு வேதம்தான் உலக பொதுமறையாக இருப்பதற்கு தகுதி பெற்றது. அந்த தகுதியை திருமறை நிறைவேற்றியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அடுத்தபடியாக உலக பொதுமறையாக ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லா நாட்டவராலும், எல்லா இனத்தவராலும், எல்லா காலத்தாலும் ஒரு கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கொள்கை மனித இயற்கையோடு ஒத்துப்போக வேண்டும். மனித இயற்கையோடு ஒத்துப்போக வேண்டும். மனித இயற்கைக்கு எதிராக சொல்லுகின்ற தத்துவங்கள், போதனைகள் சமுதாயத்திலே சிலரால் மட்டும் பின்பற்றப்படும், பலரால் புறக்கணிக்கப்படும். சில காலத்திற்கு மட்டும் பின்பற்றப்படும், பின்னர் அது புறக்கணிக்கப்படும். இதான் நடக்கும். ஆனால் இஸ்லாமிய கருத்துக்கள் இன்று வரை பின்பற்றப்படுகிறது, நடைமுறையில் இருக்கு என்பதிலிருந்தே இது மனித இயற்கையோடு ஒத்துப்போகின்ற ஒரு தத்துவம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்காக 1-2 நான் சொல்ல விரும்புகிறேன். துறவரம் பூணுதல்,
தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல், இது மனித இயற்கைக்கு எதிரானது. துறவரம் பூணுதல் மனித இயற்கைக்கு எதிரானது. இந்த தத்துவத்தை சொன்னால் சமுதாயத்திலே ஒரு சிலரால் மட்டுமே பின்பற்ற முடியும், பெரும்பாலான மக்களால் பின்பற்ற முடியாது. ஆகவே இஸ்லாம் துறவரத்தை ஒருபோதும் போதித்ததில்லை. மாறாக துறவரத்தை இஸ்லாம் கண்டித்திருக்கிறது. திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடாது. அந்நிக்காஹுமின் சுன்னத்தி ஃபமன் ரகிபன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்னுடைய வழிமுறை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், திருமணம் செய்யாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. ஆக மனித இயற்கை, மனிதனுடைய அடிப்படை தாகத்தை போல, பசியை போல காமமும் மனிதனுடைய ஒரு அடிப்படை உணர்வு. அதை செய்ய தவறினால் விபரீதமான விளைவுகள் உண்டாகும் சமுதாயத்திலே. ஆகவே இஸ்லாம் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதை தடை செய்திருக்கிறது. அதுபோல செல்வம் சமமாக பங்கிடப்பட வேண்டும். செல்வத்தை சமமாக எல்லோரும், உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரியான பொருளாதார நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு தத்துவம் சொல்லியது. இஸ்லாம் இந்த கருத்தை மறுத்தது. முடியாது, உலகத்தில் அது முடியாது. எல்லாருக்கும் அடிப்படை தேவைகள் கிட்ட வேண்டும். வறுமையில் யாரும் உழலக்கூடாது. அடிப்படை தேவைகள் கிட்ட வேண்டும். ஆனால் செல்வத்தை சமமாக பங்கிடுதல், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்பது முடியாது. ஏனென்றால் தகுதி, திறமை, ஆற்றல், உழைக்கும் திறன், சேமிப்பு திறன் இவையெல்லாம் ஆளுக்கு ஆளு மாறுபடுகிறது. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் 1 லட்ச ரூபா கொடுப்போம். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் கூப்பிடுங்க. உங்ககிட்ட 10,000 ரூபா இருக்கும், அவர்கிட்ட 1,10,000 ஆக்கியிருப்பாரு. உங்ககிட்ட வெறும் 10,000 தான் இருக்கு, ஒருத்தர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. இல்லையா? முடியாது. ஆக தகுதிகளும் திறமைகளும் ஆற்றல்களும் உழைக்கும் திறனும் ஒருவருக்கொருவர் மாறுபடுகிற போது எல்லோரும் ஒரே மாதிரியான பொருளாதார நிலை இருக்கு என்பது முடியாத காரியம். திருமறையில் வசனம் இருக்கிறது, இறைவன் ஒருவரை விட ஒருவரை மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான். எதற்காகவெனில் ஒருவரிடமிருந்து மற்றொரு ஊழியம் பெறுவதற்காக. ஊழியம் பெறுவதற்காக. எல்லாரும் கலெக்டராக இருந்தால் எப்படி ஆஃபீஸில் வேலை நடக்குமா? இல்லையா? கலெக்டர் இருக்கணும், மாஸ்தாவும் இருக்கணும், பியூனும் இருக்கணும், எல்லாம் இருந்தால் தான் அலுவலகத்தில் வேலை நடக்கும். இப்படி சொன்னால் தப்பாக புரிந்து கொள்ளாதீர்கள். இஸ்லாம் சிலரை இவன் பியூனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவனை விதித்திருக்கிறது. கடைசி வரை அவன் பியூனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த விதி கொள்கையின் அடிப்படையில் நான் பேசவில்லை. பியூனாக இருப்பவன் கலெக்டராகவும் மாறலாம். கலெக்டராக இருக்கவர் வேலை செய்யாமல் இருந்தால் கீழையும் போயிடலாம். ஆக விதி கொள்கையின் அடிப்படையில் அல்ல. பல்வேறு சமுதாயத்திலே பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் தேவை. எல்லோரும் அறிஞர்களாக இருந்தாலும் ஒன்று ஆகாது. ஆகவே ஒருவரிடமிருந்து ஒருவர் ஊழியம் பெறுவதற்காகத்தான் நாம் பொருளாதார நிலைகளை பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று திருமறை சொல்கிறது. ஆகவே எல்லாம் நடைமுறை சார்ந்த விஷயங்கள். ஆகவேதான் மனித இயற்கையோடு ஒத்துப்போகின்ற விஷயங்களை பற்றித்தான் இஸ்லாம் பேசும். கேட்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி இஸ்லாம் பேசுவதில்லை. உதாரணத்திற்கு, ஒருவன் உன்னை தாக்கினால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? 3 வழிமுறைகளை கையாளலாம். ஒருவன் நம்மை தாக்கினால் 3 வழிமுறைகளை கையாளலாம். திருப்பியும் தாக்கலாம், திருப்பியும் தாக்கலாம், மன்னிக்கவும் செய்யலாம், தீமை செய்தவனுக்கு நன்மையும் செய்யலாம். இந்த 3 வழிமுறை இருக்கு. இந்த 3ல அந்த சூழ்நிலைக்கு எது ஏற்றபடியோ அதை செய்து கொள்ளுங்கள். இப்போ தெருவிலே போய்கொண்டிருக்கிறீர்கள், ஒரு ரவுடி வருகிறான், உங்களை அடிக்கிறான். நல்லா அடிப்பா, இந்த கண்ணத்தில் அடிச்சு இந்த கண்ணத்தையும் சேர்த்து அடித்துக்கோ என்று சொல்ல முடியுமா? அவனை திருப்பி 2 போடு போட்டால் தான் அவன் சரி வருவான். அந்த இடத்தில் திருப்பித்தான் அடிக்க வேண்டும். நீங்கள் குட்ட குனிந்து கொண்டிருந்தால் உங்கள் நகை பணம் எல்லாம் உங்களை விட்டு போய்விடும். ஆகவே திருப்பி தாக்க வேண்டிய தருணங்கள் உண்டு. அதே சமயத்திலே மன்னிக்க வேண்டிய தருணங்கள் உண்டு. உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவரோ யாராவது உங்களுக்கு தீங்கிழைக்கிற போது திருப்பி தாக்கி கொண்டே இருந்தால் உறவுகள் சீராக இருக்க முடியுமா? ஆக மன்னிக்க வேண்டிய தருணங்கள் உண்டு. சில சமயத்தில் அதற்கு ஒருபடி மேலே சென்று தீமை செய்தவனுக்கும் நன்மை செய், நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் என்று திருமறை சொல்கிறது. ஆக நடைமுறை சார்ந்தது. எப்போதும் தாக்கிக் கொண்டே இருந்தாலும் மனித நேயம் இல்லாமல் ஆகிவிடும். எப்போதும் மன்னித்துக் கொண்டே இருந்தால் ரவுடிகள் தான் பெருகி விடுவார்கள். ஆகவே இந்த 2ஐயும் இணைத்து பேசுகின்ற ஒரு நெறியை திருமறை பின்பற்றுவதை உங்களால் பார்க்க முடிகிறது. ஆக இவையெல்லாம் மனித இயற்கையோடு சார்ந்த விஷயங்களை இஸ்லாம் சொல்லிக் கொண்டு போவதை உங்களாலே பார்க்க முடிகிறது. ஆக மனித இயற்கை எதை விரும்புமோ அதை குர்ஆன் வலியுறுத்தும். மனித இயற்கை எதை வெறுக்குமோ அதை குர்ஆன் தடை செய்யும். உண்மை பேச வேண்டும், நாணயமாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும், அன்பு வேண்டும். இவையெல்லாம் மனித இயற்கை விரும்புகின்ற விஷயங்கள். இவற்றையெல்லாம் இஸ்லாம் பேசும். மது அருந்தக்கூடாது, திருடக்கூடாது, சூதாடக்கூடாது, இவையெல்லாம் மனித மனம் வெறுக்கின்ற விஷயங்கள். இவற்றை இஸ்லாம் தடை செய்யும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? என்ன? மதுவை திறந்துவிட சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கள் வேண்டுவோர் கழகம்
தென்னை மரத்திலிருந்து கல் இறக்க வேண்டும், பனை மரத்திலிருந்து கல் இறக்க வேண்டும், பல்வேறு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும். ஒரு தீமையை செய்தால் ஒருவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதை சொல்லுகிறார்கள். மூடினால் எல்லா கடையும் மூடுங்கள், இல்லாவிட்டால் கள்ளுக்கடையை மட்டும் தரங்கள். இப்படியா பேசுவது? கள்ளுக்கடை உட்பட எல்லாவற்றையும் மூடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். ஆகவே எவையெல்லாம் மனித மனம் வெறுக்குமோ அவற்றையெல்லாம் இஸ்லாம் தடை செய்யும். இப்போது ஒரு கேள்வி, அப்படி என்றால் சில கடினமான தருணங்கள் எல்லாம் வருகின்றனவே, ஒருவரால் தொழவே முடியறதில்லை, ஒருவரால் நோன்பு நோக்க முடிவதில்லை, அவருக்கு நோய் வருகிறது, பெண்களாக இருந்தால் கர்ப்பம் வருகிறார்கள், பால் ஊட்ட வேண்டும். இப்போதெல்லாம் இஸ்லாம் எப்படி இந்த போதனைகளை, இஸ்லாமிய போதனைகளை இன்றைய காலகட்டத்திலே எப்படி செயல்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வி. அப்போதெல்லாம் இஸ்லாம் விதிவிலக்கு அளிக்கிறது, விதிவிலக்கு அளிக்கிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே விதிவிலக்கு அளிக்கிறது. இஸ்லாம் பன்றி இறைச்சியை தடை செய்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பன்றி இறைச்சி சாப்பிட்டால் தான் உங்களால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றால் அதை சாப்பிடுவதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. ஆகவே இஸ்லாம் எங்கெல்லாம் தேவையான இடங்களிலே வளைந்து கொடுத்து மனித இயற்கையை, மனிதனை காப்பாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும். ஒன்றை தடை செய்கிற போது இன்னொரு வழியை இஸ்லாம் திறந்துவிடும். உதாரணத்திற்கு இஸ்லாம் வட்டியை தடை செய்திருக்கிறது. இன்றைக்கு பல பேர் கேட்கலாம், என்னங்க வட்டி இல்லாமல் ஒரு பொருளாதாரமா? வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரத்தை கற்பனையில் கூட பார்க்க முடியாது நம்மாலே. வட்டியை தடை செய்த இஸ்லாம் மாற்று பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. மாற்று பொருளாதாரம், வட்டி இல்லாத பொருளாதாரம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எக்கானமிக் சிஸ்டம். இன்னைக்கு உலகத்தில் 400 வங்கிகள் இருக்கின்றன. வட்டி இல்லாத வங்கிகள் உலகத்திலே 400 வங்கிகள். இன்றைக்கு வட்டியை அடிப்படையாக கொண்ட வங்கிகள் அனைத்தும் இந்த பொருளாதார முடக்கத்திலே மாட்டிக்கொண்டு முழிக்கிற போது இந்த வட்டி இல்லாத வங்கிகள் மட்டும் தலை நிமிர்ந்து இருக்கின்றன. ஆக உலகம் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் சாத்தியமே. ஆக மாற்று வழிகளையும் இஸ்லாம் சொல்லித் தருவதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக, ஆக இரண்டாவதாக, உலக பொதுமுறைக்கான இரண்டாவது காரணமாக நான் சொல்லுவது, மனித இயற்கையோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு நூல், ஒரு சித்தாந்தம் தான் உலக பொதுமுறையாக இருப்பதற்கு தகுதி படைத்தது. மூன்றாவதாக, உலக பொதுமுறையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளுக்கும் வழிகாட்ட வேண்டும். பொதுமறை என்றால் எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டணும். ஆன்மீகத்துக்கு மட்டும் வழிகாட்டுவது, அரசியலை பற்றி பேசுவதில்லை, அரசியலுக்கு மட்டும் வழிகாட்டுவது, ஆன்மீகத்தை பற்றி பேசுவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை ஒரு பொதுமறையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், சில விஷயத்துக்கு அதில் வழிகாட்டுதல் இருக்கும், மற்ற விஷயங்களுக்கு வேறு நூல்களில் போனோம், வேறொரு புத்தகத்தை அல்லவா தேடி செல்ல வேண்டும். அதற்கு வழியில்லாத அளவிற்கு அத்தனை விஷயங்களை பற்றியும் திருமறை பேசுகிறது. மனிதனை பற்றி பேசுகிறது, இறைவனை பற்றி பேசுகிறது, மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி பேசுகிறது, இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி பேசுகிறது, மனிதனுக்கும் மனிதனுக்குள்ள தொடர்புகளை பற்றி பேசுகிறது, இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. இப்படி எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுகிறது. ஆக இன்றைய குறைந்த நேரத்தில் ஒரு சில கேள்விகள், மனிதனை எழுப்புகிற சில முக்கியமான கேள்விகளுக்கு இஸ்லாம் எவ்வாறு விடையளிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது கேள்வி, மனிதனே நீ எங்கிருந்து வந்தாய்? எங்கிருந்து வந்தாய்? இப்போ நம்ம டார்வின்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? குரங்கிலிருந்து வந்ததும் பாரு இல்லையா? அவருடைய கருத்துப்படி பரிணாம வளர்ச்சி. உலகம் எங்கிருந்து ஆரம்பமாகியது? உயிரற்ற பொருள், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், உயிரற்ற பொருள் இருந்து உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து அது ஒரு செல் பிராணியாக மாறி பின்னர் அதிலிருந்து மாற்றம் அடைந்து அப்படியே மனிதன் உருவாகினான் என்ற ஒரு கருத்தை டார்வின் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அவரே ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்கிறார். நான் இப்படி சொன்னது உண்மைதான், ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியிலே உள்ள மிகப்பெரிய குறை என்னவென்று சொன்னால், ஒன்றிலிருந்து இன்னொன்று உருவாகிறது, ஒன்றிலிருந்து இன்னொன்று உருவாகிறது என்று சொன்னால் ஆரம்பத்தில் உருவான அந்த பிராணி அழிந்து போயிருக்க வேண்டும். ஆரம்பத்தில் உருவான அந்த பிராணி அழிந்து போயிருக்க வேண்டும். அழியாமல் இன்றும் இருக்கிறதே. இதற்கான விடை என்னிடத்திலே இல்லை. அவர் சொல்லுகிறார், the most serious omission in my book was not explaining how is that all forms do not necessarily advance, how there can be simple organisms still existing. இன்னும் அந்த அமீபா இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இல்லையா? அமீபாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போச்சுன்னா அமீபா அழிஞ்சு போயிருக்கணும் இல்ல? அமீபா ஏன் இன்னும் இருக்க? இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனா எழுதி கொடுப்பாரு. பேதி ஆச்சுன்னா மோஷன் டெஸ்ட் பண்ணுவோம்னா அங்க ரிப்போர்ட்ல வரும் எண்டமீபா ஹிஸ்டலிட்டிகா அப்படின்னு ரிப்போர்ட் வரும். இன்னைக்கும் அமீபா இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. பல பேருக்கு அமீபா தொந்தரவு போறதே இல்லை கடைசி வரைக்கும் இல்லையா? ஹோட்டல்ல சாப்பிட்டா அடுத்த நாள் வரும், உங்களுக்கு கட்டாயம் வரும். ஆக அது அவராலே பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த விஞ்ஞானிகள் உலகம்
அந்த டார்வினுடைய கொள்கையை விரைந்து ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வித ஆராய்ச்சிகளுக்கும் உட்படுத்தாமல் விரைந்து ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், ஆத்திகத்தை முறியடிப்பதற்கு அவர்களுக்கு அப்போது கிடைத்த ஒரே ஆயுதம் டார்வின். உடனடியாக விரைந்து அவருடைய ஆராய்ச்சிகள் முழுமை பெறாத நிலையிலும், அவைகள் உறுதிப்படுத்தப்படாத நிலையிலும், அவைகள் நிரூபிக்கப்படாத நிலையிலும் விரைந்து டார்வினுடைய தேரி ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இந்த மதவாதிகளை முறியடிப்பதற்கு ஒரு கருத்து தேவை. இந்த ஆள்தாயா கொண்டு வந்திருக்கான், புடிதான்னு சொல்லி உடனே பிடிச்சிக்கிட்டான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே மனிதன் எங்கிருந்து வந்தான்? இறைவனிடமிருந்து வந்தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீங்கள் இறைவனிடமிருந்து வந்தீர்கள். நீங்கள் எந்த ஊரில் பிறக்க வேண்டும், எந்த தாயின் வயிற்றில் பிறக்க வேண்டும், எந்த மொழி பேச வேண்டும், இவற்றையெல்லாம் நீங்களா நிர்ணயம் செய்தீர்கள்? இல்லை. இவற்றையெல்லாம் நிர்ணயம் செய்தவன் இறைவன், இல்லையா? நீங்கள் இந்த உலகத்திற்கு வருகிற போது காற்றையும் கொண்டு வரவில்லை, நீரையும் கொண்டு வரவில்லை, நிலத்தையும் கொண்டு வரவில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னரே இவையெல்லாம் உங்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டு பூர்ணமானிலே வைக்கப்பட்டிருந்ததே. இவற்றையெல்லாம் செய்து முடித்தது யார்? இறைவன். ஆகவே நீ எங்கிருந்து வந்தாய்? இறைவனிடமிருந்து வந்தாய் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நீ யார்? நீ யார்? உலகத்தில் பல ஞானிகள், முனிகள், ரிஷிவர்கள் எல்லாரும் இந்த கேள்வியை கிளப்பி நான் ஏன் பிறந்தேன், தங்களையும் குழப்பி அடுத்தவனையும் குழப்பிட்டு போயிட்டாங்க உலகத்தில். இங்கே பேசிய தங்கச்சி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நீ இறைவனுடைய பிரதிநிதி. இறைவனுடைய பிரதிநிதி. இறைவனுடைய பிரதிநிதி என்னால் என்ன பொருள்? எம்எல்ஏ யாருடைய பிரதிநிதி? மக்களுடைய பிரதிநிதி. கலெக்டர் யாருடைய பிரதிநிதி? அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி. ஆக அரசாங்கம் என்ன சொல்றதோ அதையெல்லாம் செய்ய வேண்டியவர் கலெக்டர், மக்கள் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்ய வேண்டியவர் எம்எல்ஏ. அதே மாதிரி நீ கடவுளுடைய பிரதிநிதி. கடவுள் இந்த உலகத்திற்கு வரமாட்டார். கடவுள் இந்த உலகத்திற்கு வரமாட்டார். இஸ்லாம் இறைவன் அவதாரம் எடுத்து வருகின்ற கொள்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லுகிற இந்த கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இறைவன் இந்த உலகத்திலே தன்னுடைய பிரதிநிதியாக உன்னை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எவற்றையெல்லாம் இறைவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதனை உன்மூலமாகவே அவன் செய்ய விரும்புகிறான். இந்த உலகத்திலே இறைவன் தர்மத்தை நிலைநாட்ட விரும்புகிறான், அநீதியை ஒழிக்க விரும்புகிறான், அக்கிரமத்தை ஒழிக்க விரும்புகிறான், நற்செயல்கள் ஓங்க வேண்டும் என்று விரும்புகிறான். இவற்றையெல்லாம் செய்ய வேண்டியது யார்? உன்னுடைய வேலை. ஆக நீ இறைவனுடைய பிரதிநிதி. அடுத்த பதில், நீ யார்? நீ பிறப்பில் சமமானவன். பிறப்பில் சமமானவன். குர்ஆன் சொல்லுகிறது, மனிதர்கள் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து பிறந்தவர்கள். மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணுடைய வழித்தோன்றல்கள். ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் சமமானவர்கள். அப்படித்தானே இருக்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் 600 கோடி பேர் இருக்கிறோம். ஒரு போன நூற்றாண்டினுடைய இறுதியிலே 150 கோடி பேர் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி சென்றால் அது 50 கோடியாக, 50 லட்சமாக, 50,000ஆக, 500ஆக, கடைசியாக 2 பேர் தான். கடைசியாக 2 பேர் தான் நிற்கப் போகிறது. விஞ்ஞானம் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டு இந்த உலகம் 2 பேரிடமிருந்து தான் தோன்றியது. ஆகவே நீ சமமானவன் என்ற ஒரு கருத்து. அடுத்தபடியாக நீ பிறவியிலே பாவமற்றவன். பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் தூய்மையான நிலையில் தான் பிறக்கின்றன என்று திருமறை சொல்லுகிறது. எவருடைய பாவத்தையும் எவரும் சுமப்பதில்லை. ஒலா ததிரு வாதிரத்துன் விசர உக்ரா. ஆக ஆதி பாவம் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் மனிதராகிய ஆதம் பாவம் செய்தார். அந்த பாவத்தை சுமந்தவர்களாக எல்லா மனிதர்களும் பிறக்கிறார்கள். ஆகவே அனைவரும் பாவிகள். இந்த கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள. இது நியாயமா இருக்கா இந்த கருத்து? இல்லையா? யாரோ செய்த பாவத்தை யாரோ ஏற்பது என்றால் எப்படி? அவரவர் செய்த பாவத்திற்கு தான் அவரவர் பொறுப்பேற்க முடியும். தந்தை செய்த பாவத்தை மகன் ஏற்பதில்லை என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே பிறவியிலே நீ பாவமற்றவன். இவையெல்லாம் நான் யார் என்ற கேள்விக்கான சில விடைகள். அடுத்த கேள்வி, நீ எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாய்? எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாய்? குர்ஆன் சொல்லுகிறது, இறைவனுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் நடப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தாய். நீ படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். எனக்கு கீழ்ப்படிவதற்காகத்தான் நான் உன்னை படைத்திருக்கிறேன். நீ என்னுடைய பிரதிநிதி தானே? என்னுடைய பிரதிநிதி என்றால் நான் என்ன சொல்லுகிறானோ அதன்படி எல்லாம் நடப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நீ பிறந்தாய். அப்ப இந்த உலகத்திலே வந்த நோக்கம் இறைவனுடைய கட்டளைப்படி. இறைவனுடைய கட்டளைகளை 3 வகையாக பிரிக்கலாம். 3 வகையாக புரிந்து கொள்வதற்காக 3 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. இறைவன் நம்மை படைத்ததற்காக, நமக்கு வாழ்வாதாரம் வழங்கியதற்காக, நமக்கு அறிவை தந்ததற்காக, நன்மை தீமையை பிரித்தறிந்து நமக்கு காட்டியதற்காக அவனை வணங்க வேண்டும், அவனை துதி செய்ய வேண்டும், அவனை புகழ வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை.
ரெண்டாவதாக இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த உலகத்தில் நீ பிறந்த ரெண்டாவது நோக்கம் என்னன்னா, இறைவனுடைய படைப்புகளுக்கு நீ கடமைகள் ஆற்ற வேண்டியது இருக்கிறது. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு, அண்டை வீட்டினருக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, முதியவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, இப்படி சமுதாயத்தினுடைய பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுக்கு சேவையாற்றுவதற்காக இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கிறாய் இல்லையா? ஆக அந்த பணிகளை செய்வதும் கூட ஒரு இறை வணக்கம்தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனைவியின் வாயில் ஒரு கவளம் சோறு ஊட்டுவதும் ஒரு தர்மம். மனைவியின் வாயில் ஒரு கவளம் சோறு ஊட்டுவதும் ஒரு தர்மம். அடிக்காமல் இருந்தாலே போதும், எங்கள் சோறு ஊட்ட மனைவி அடிக்காமல் இருப்பதே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. இந்த காலத்தில் அரசாங்கமே சட்டம் போட வேண்டியிருக்கிறது, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இல்லையா, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் என்று போட்டு மக்களை கட்டுப்படுத்த நிலையில் இருக்கிறது. ஆக மனைவியின் வாயில் ஒரு கவளம் சோறு ஊட்டுவதும் ஒரு தர்மம். மனைவியோடு இல்லற வாழ்வில் ஈடுபடுவதும் ஒரு தர்மம், அது கூட ஒரு தர்மம். அதே போல தாயினுடைய காலடியில் சோனம் இருக்கிறது. ஆக பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது ஒரு தர்மம். அண்டை வீட்டுக்காரனுக்கு உதவுவது ஒரு தர்மம். அண்டை வீட்டுக்காரர்களுக்கு காற்று புகாதவாறு உங்கள் சுவர்களை உயர்த்தாதீர்கள், நபிகள் நாயகம் சொன்னது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுக்கும்படியான எந்த காரியத்தையும் செய்யாதே. நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், இவன் முஸ்லிம் அல்ல, இவன் முஸ்லிம் அல்ல, இவன் முஸ்லிம் அல்ல என்று 3 முறை சொன்னார்கள். இப்போ எல்லாரும் கேட்டாங்க, யாரை சொல்றீங்க? எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் அண்டை வீட்டுக்காரர்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. ஆக பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்யணும். உதவியெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், உபத்திரம் பண்ணாமல் இருங்க, அதே பெரிய உதவி. உதவியெல்லாம் சாப்பாடு கீப்பாடெல்லாம் ஒன்றும் கொடுத்து விட வேண்டாம், சும்மா இருங்க, அதே போதும், பெரிய விஷயம். ஆக தொழிலாளர்களுடைய வியர்வை உலரும் முன் கூலியை கொடுத்து விடுங்கள், அது ஒரு தர்மம். ஆக இந்த உலகத்திலே நீ பிறந்ததன் நோக்கம், முதல் காரணம் இறைவனுக்கு பணிவிடை செய்வது, இரண்டாவதாக இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, மூன்றாவதாக உனக்காகவும் நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இல்லையா? நீ நல்லா இருந்தா தானே மற்றவர்களுக்கு பணியாற்ற முடியும். ஆகவே உன்னுடைய ஆன்மாவையும் உன்னுடைய உடலையும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும். உன்னையே நீ வருத்திக் கொள்ளாதே, உன்னையே நீ கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. இஸ்லாத்திலே தன்னுடைய முழு செல்வத்தையும் தானமாக கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. முழு செல்வத்தையும் தானமாக கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஆண்டினுடைய எல்லா நாட்களிலும் நோன்பு நோற்பதற்கு அனுமதி இல்லை. துறவரம் இருப்பதற்கு அனுமதி இல்லை. ஆக தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆக தனக்காக வாழ்வது, தனக்காக சம்பாதிப்பது கூட ஒரு வணக்கம்தான், அது கூட ஒரு வணக்கம்தான். ஆக இந்த உலகத்திலே நீ எதற்காக பிறந்தாய்? இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்காக பிறந்தாய். அது 3 வகையான கட்டளைகள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உனக்கே நீ செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் என்று அது 3 வகையாக அது பிரிகிறது. அடுத்த கேள்வி, எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? இந்த உலகத்தை விட்டு நீ எங்கே போக போகிறாய்? இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டா? இருந்துதானே ஆக வேண்டும், அதுதான் நியாயம். இந்த உலகத்திலே பல பேர் தப்பு பண்றான், ஏமாற்றுகிறான், கொள்ளையடிக்கிறான், மோசடி செய்கிறான். அவனுக்கும் ஒரே முடிவு. இன்னொருவன் இருக்கிறான், நியாயம் தர்மம் இவற்றை பேணி வாழ்கிறான், லஞ்சம் வாங்குவதில்லை என்று காலமெல்லாம் உறுதி செய்து கொண்டு கஷ்டப்படுகிறான், வரதட்சணை வாங்குவதில்லை என்பதிலே உறுதியாக இருக்கிறான். இருவருக்கும் ஒரே முடிவென்றால் எப்படி? நன்றாக படித்த மாணவனுக்கும் அதே மார்க்கு தான், ஊர் சுற்றிய மாணவனுக்கும் அதே மார்க்கு தான். யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? கம்பெனிக்கே வராதவனுக்கும் போனஸ், ஒரு நாள் லீவு கூட எடுக்காதவனுக்கும் போனஸ். யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நியாயமா? இது தர்மமா? இருக்க முடியாது. ஆகவே இந்த உலகத்திற்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நல்லவர்களுக்கு உரிய கூலி வழங்கப்பட வேண்டும், தீயவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஒமையாமல் மிதுக்கால தர்றத்தின் ஹைரையரா, ஒமையாமல் மிதுக்கால தர்றத்தின் ஷர்ரையரா, நபி குர்ஆன் சொல்லுகிறது. எவர் ஓர் அணு அளவு நன்மை செய்தாரோ அதற்குரிய பலனை அவர் பெற்றுக்கொள்வார். எவர் ஒரு அணு அளவு தீமை செய்தாரோ அதற்குரிய பலனை அவர் பெற்றுக்கொள்வார். இன்றைக்கு ஜார்ஜ் புஷ் 5 லட்சம் ஈராக்கிய மக்களை கொண்டு குவித்திருக்கிறான். 5 லட்சம் ஈராக்கிய மக்களை கொண்டு குவித்திருக்கிறான். கொண்டு குவித்து விட்டு ஒரே வார்த்தையிலே சொல்கிறான், இட் இஸ் an intelligence failure. உளவுத்துறை எனக்கு தவறான தகவல் தந்துவிட்டது. ஈராக்கிலே பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக எனக்கு உளவுத்துறை தவறான தகவல் என்று கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், மனிதநேயம் இல்லாமல்
5 லட்சம் மக்களை கொன்றொழித்து விட்டு சொல்கிறானே, இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் குண்டு போட்டு மக்களை அழித்தார்களே, இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? கீழ வெண்மணியிலே அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை உயிரோடு கதற கதற எரித்தார்களே, இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்காட்டா எப்படி? ஆகவே உரிய நியதி வழங்கப்பட்டாக வேண்டும். ஆகவே எங்கே போகிறாய்? இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் மறுமை என்பது. அதுதான் நிலையான வாழ்க்கை. அது அழிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்தை விட இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆக எங்கே போகிறாய்? அதற்காக உன்னை நீ தயார் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, இந்த உலகம் பிறந்தது எதற்காக? உலகம் பிறந்தது எதற்காக? கடவுள் என்ன விளையாட்டா? இந்த உலகத்தை படைச்சு நம்ம எல்லாம் ஆட்டி வைக்க என்பது கடவுளுடைய நோக்கமா? நம்ம எல்லாம் விட பல மடங்கு நுண்ணறிவு படைத்த இறைவன் இந்த உலகத்தை படைத்து நம்மை ஆட்டுவித்து விளையாட்டு பார்க்க என்பது கடவுளுடைய நோக்கமா? திருமறை சொல்லுகிறது இல்லை. இந்த உலகத்தை நாம் விளையாட்டிற்காக படைக்கவில்லை. இந்த உலகத்தை நாம் விளையாட்டிற்காக, வானத்தையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்டதையும் நாம் விளையாட்டிற்காக படைக்கவில்லை. நாம் விளையாட்டிற்காக இந்த உலகத்தை படைக்க நாடியிருந்தால் நானே படைத்து நானே விளையாடி இருப்பேன். எனக்குள்ளே நான் விளையாடி இருப்பேன். உங்களை ஏன் படைக்க வேண்டும்? ஆக அதற்காக இந்த உலகம் படைக்கப்படவில்லை. அப்படி என்றால் எதற்காக படைக்கப்பட்டது? திருமறையினுடைய 21வது அத்தியாயம் 17வது வசனம் அதற்கு விடை தருகிறது. இந்த உலகம் என்பது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடக்கின்ற போராட்டக் களம், ஒரு போராட்டக் களம். இந்த உலகத்திலே சத்தியம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்களெல்லாம் துணையாக நிற்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்தை நான் படைத்திருக்கிறேன். ஆக சத்தியவாதிகளுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் இடையே, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்ட களம்தான் இந்த உலகம். அதற்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு திருமறை சொல்லி காட்டுகிறது. ஆக மனிதனை பற்றிய இவ்வளவு கருத்துக்கள், மனிதன் யார், எங்கிருந்து வந்தான், எதற்காக வந்தான், எங்கே போகிறான், இந்த உலகம் பிறந்தது எதற்காக, இப்படி பல்வேறு வகையான கேள்விகளுக்கு இஸ்லாம் விடையளித்துக் கொண்டே போவதை நம்மாலே பார்க்கிறோம். ஆக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை தருவதுதான் இந்த திருமறையின் நோக்கம். இன்னும் வாழ்க்கையினுடைய பல்வேறு பிரச்சனைகள் பேசுவதற்கு அதிக நேரமில்லை. இன்றைக்கு நாம் சந்திக்கிற பல்வேறு சமுதாய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் குர்ஆனிலே தீர்வு உண்டு. இன்றைக்கு நாம் ஒரு பன்மை சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்தியாவில் ஒரு பன்மை சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பன்மை சமுதாயத்தில் ஒற்றுமையாக வாழ்வது எப்படி? நான் பிரிஸ்கிரிப்ஷன் பாணியில் சொல்லிட்டு போறேன் இல்லையா? பிரிஸ்கிரிப்ஷன் பாணியில் சொல்லிட்டு போறேன், விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. 3 பிரிஸ்கிரிப்ஷன் இந்த இந்தியாவில் போன்ற ஒரு பன்மை சமுதாயத்தில் ஒற்றுமையாக எப்படி வாழ வேண்டும்? முதலாவது, பிறருடைய மதத்தை பழித்து பேசாதே, திட்டாதே. குர்ஆன் சொல்லுகிறது, வலா தசுப்புல்லதீன யதூன மின் தூனில்லா, பிறர் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை திட்டாதீர்கள். முதலாவதாக இன்றைக்கு கலவரங்களுக்கு காரணம் என்ன? இன்னொரு மதத்தை, இன்னொரு சித்தாந்தத்தை கேவலப்படுத்தி பேசுவதுதான் கலவரங்களுக்கு காரணம். திட்டாதே முதல். இரண்டாவது, திணிக்காதே. உன்னுடைய கருத்தை யார் மீதும் திணிக்காதே. லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாமிய நெறியை மேற்கொள்வதில் எவ்வித கட்டாயமும் இல்லை. ஆக திணிக்காதே. திணிப்பு ஒரு வன்முறை. கருத்தை எடுத்துச் சொல்வதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை உண்டு. கருத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று ஆசை வார்த்தை காட்டியோ அச்சுறுத்தியோ கருத்தை திணிக்கக்கூடாது. ஆசை வார்த்தை காட்டுவதும் தப்பு. என்னுடைய மதத்துக்கு வா, உனக்கு அது தருவேன், இது தருவேன், உனக்கு வேலை வாய்ப்பு தருவேன், உனக்கு நோயை சுகமாக்குவேன், இப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளை காட்டுவதும் தவறு. ஆக திட்டாதே, திணிக்காதே. மூன்றாவதாக, உரிமையை பறிக்காதே. உரிமையை பறிக்காதே. எல்லோருக்கும் சமநீதி வழங்க வேண்டும். திருமறையில் வசனம் இருக்கிறது, ஒலா எஜிரிமன்னக்கும் ஷனானு கௌமன் அலா அல்லா தாதிலு. ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்ட பகையின் காரணமாக அவர்களுக்கு எதிராக நீங்கள் அநீதிகளை புரியாதீர்கள். ஆக எல்லோருக்கும் சம வாய்ப்புகள், ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சம உரிமைகளும் சம வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். இந்த 3 இருந்தா போதும். இந்த 3 இருந்தா போதுங்க. திட்டாதே, திணிக்காதே, உரிமையை பறிக்காதே. ஆக அடுத்தபடியாக இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் பயங்கரவாதம். பயங்கரவாதத்திற்கு இஸ்லாம் தருகிற தீர்வு என்ன? முதலாவதாக, பயங்கரவாதம் உருவாவதற்கு என்ன காரணம்? முதல் காரணம், ஒரு அநீதியான அமைப்பு முறை, அன்ஜஸ்ட் சிஸ்டம். ஒரு அநீதியான அமைப்பு, அநீதிகள் தான் பயங்கரவாதத்திற்கு வித்திடுகிறது. ஏன் ஒருவன் பயங்கரவாதியாக மாறுகிறான்? அவனுடைய சமுதாயத்திற்கோ, அவனுடைய இனத்திற்கோ, அவனுடைய குலத்திற்கோ, அவனுடைய நாட்டிற்கோ ஏதோ ஒரு பாதிப்பு. அதை எதிர்கொள்ள முடியாத நிலையில் விரக்தி அடைந்து அவன் பயங்கரவாதம் புரிகிறான். இன்றைக்கு இந்த
அநீதியான அமைப்புக்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் அரசாங்கங்கள். ஸ்டேட் டெரரிசம் தான் பெரிய டெரரிசம்ங்க. அரசாங்கத்துடைய போலீஸ் துறை, உளவுத்துறை, காவல்துறை, இராணுவத்துறை இவற்றை வைத்துக்கொண்டு மக்களை கொடுமைக்குள்ளாக்கப்படுகிற போது பாதிக்கப்பட்ட மக்கள் கிளர்ந்தெழுகிறார்கள். ஆக இது போன்ற அநீதிகளை புரிய வேண்டாம் இஸ்லாம் சொல்கிறது. பிளவுகள் உண்டாவதற்கு என்ன காரணம் என்று திருமறை சொல்லுகிற போது, பிளவுகள் உண்டாவதற்கு கருத்து வேறுபாடுகள் காரணம் அல்ல. கருத்து வேறுபாடு உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். உலகம் முடிகிற வரை ஒத்த கருத்துடைய சமுதாயத்தை உருவாக்கவே முடியாது. ஒரு மதத்துக்குள்ளே ஒத்த கருத்து இல்லை. ஒரு மதத்துக்குள்ளேயே ஒத்த கருத்து இல்லையா? இந்து மதத்துக்குள்ள ஒத்த கருத்தா, இஸ்லாத்துக்குள்ள ஒத்த கருத்தா? இல்லை. ஒரு மதத்துக்குள்ளே ஒத்த கருத்து இல்லை என்றால் ஒரு நாட்டிற்குள் எப்படி ஒத்த கருத்து இருக்க முடியும்? ஆக கருத்து வேறுபாடுகள் அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது பகயம் பைனஹும், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தின் மீது அநீதிகளை இழைக்கும் பொருட்டுத்தான் வேற்றுமைகளை தோற்றுவித்தார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. ஆக அநீதிகள், பயங்கரவாதம் தோன்றுவதற்கு முதலாவது காரணம் அநீதி. இரண்டாவது, அநீதிகளுக்கு எதிராக போராடுபவர்கள் அநீதியான வழிமுறைகளை கையாளுவர். அநீதிகளுக்கு எதிராக போராடுபவர்கள் நீதியான வழிமுறைகளை கையாளாமல் அநீதியான வழிமுறைகளை கையாளுவது, நியாயங்களுக்காக அநியாயங்கள் செய்வது. நோய்க்காக கொடுக்கிற மருந்து நோயை விட மோசமானதாக இருக்கிறது. The medicine is worse than the disease itself என்று சொல்வார்கள். ஆக இந்த போராளிகளும் போராட்ட குழுக்களும் தங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை களைவதற்காக தவறான வழிமுறைகளை கையாளுகிறார்கள். பஸ்ஸில் போய் குண்டு வச்சா என்ன லாபம்? ரயிலில் குண்டு வைக்கலாமா? விமானத்தில் வைக்கலாமா? மக்களுக்கு தொந்தரவு தரலாமா? இந்த பிரச்சனைக்கும் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஆக தங்களது நியாயமான கோரிக்கைகளுக்காக அநியாயமான வழிமுறைகளை கையாளும். இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த உயிரையும் பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஒரு உயிரை எடுப்பதற்கு ஒரு அரசுக்குத்தான் உரிமை உண்டு. தகுந்த விசாரணைக்கு பிறகு உயிரை எடுப்பதற்கு ஒரு அரசுக்குத்தான் உரிமை உண்டே தவிர எந்த தனி மனிதனுக்கும் எந்த காரணத்தை சொல்லியும் உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. இஸ்லாத்தை தாக்கினான், நபிகள் நாயகத்தை கேலியடித்தான் என்றெல்லாம் சொல்லி எவருடைய உரிமையும் யாரும் பறிக்க முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, ஃபமன் நஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, எவன் ஒருவன் ஒரு உயிரை வாழ வைத்தானோ அவன் மனித இனத்தையே வாழ வைத்தவனாவான். எவன் ஒருவன் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தானோ அவன் மனித இனத்தையே கொலை செய்தானான். ஒரு உயிரை பறிச்சா மனித இனத்தையே பறித்த மாதிரி இல்லையா? இவன் ஆயிரக்கணக்கான உயிர்களை பறித்துக் கொண்டிருக்கிறான். பம்பாயில மட்டும் 150 பேர் இறந்து போனாங்க இல்லையா? ஒவ்வொரு இடங்களிலும் உயிர்கள் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே இவர்கள் மனித இனத்தையே கொலை செய்துள்ளார்கள். அதே போல ஒரு தீமைக்கு ஒரு தீமை தீர்வல்ல. ஐயா அவர்களும் சொன்னார்கள், எல்லோரும் சுட்டி காட்டினார்கள். நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள். ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதம் தீர்வல்ல. ஒரு பயங்கரவாதத்திற்கு இன்னொரு பயங்கரவாதம் தீர்வல்ல. ஒரு வன்முறைக்கு ஒரு இன்னொரு வன்முறை தீர்வல்ல. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல் ஹபீத லா யம்ஹுல் ஹபீத், ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது. ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை, அழுக்கு துணியை வச்சு அழுக்கு அகற்ற முடியுமா? முடியாது. தீயை கொண்டு இன்னொரு தீயை அகற்ற முடியுமா? முடியாது. தண்ணியை கொண்டு தான் தீயை அகற்ற முடியும். சுத்தமான துணியை கொண்டு தான் அழுக்கை அகற்ற முடியும். ஆகவே இவையெல்லாம் பயங்கரவாதத்திற்கு எதிராக இஸ்லாம் சொல்லுகின்ற கருத்துக்கள். ஆகவே இன்னும் ஏராளமான விஷயங்களுக்கு நேரமில்லை. ஆகவே மனிதன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு திருமறை. ஆகவே உலக பொதுமறையாக ஏற்றுக்கொள்வதற்கு 3 காரணங்களை நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன். ஒன்று, உலக பொதுநோக்கு கொண்டதாக இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களையும் இனங்களையும் சமமாக பார்க்கிற ஒரு நோக்கு இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மனித இயற்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய சித்தாந்தமாக இருக்க வேண்டும். 2. மூன்றாவதாக, வாழ்வினுடைய எல்லா துறைகளுக்கும் அது வழிகாட்டுவதாக அமைந்திருக்க வேண்டும். இந்த திருமறையிலே இந்த 3ம் இருக்கின்ற காரணத்தினால் நான் இதனை உலக பொதுமறையாக இருப்பதற்கு தகுதி படைத்த ஒரு நூல் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் இதனை குறித்து ஆழமாக நீங்கள் ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் சிந்திக்காமல் ஏற்றுக்கொள்வதை இஸ்லாம் விரும்புவதில்லை. சில தத்துவங்களிலே சொல்வார்கள், இது எங்களுக்கு புரியலைங்களன்னு சொன்னால் முதலில் விசுவாசி, பின்னர் உனக்கு புரியும் என்று சொல்வார். இஸ்லாம் அப்படி சொல்வதில்லை. முதல் புரிந்துகொள், அப்புறம் விசுவாசி. Faith comes after the knowledge. அறிவுக்கு பின்னர் தான் விசுவாசம் வர வேண்டும். ஆகவேதான் திருமறையினுடைய முதல் வசனம் என்ன? ஓதுவீராக.
எக்ரா ஓதுவீராக, உம்மை படைத்த இறைவன் நாமத்தால் ஓதுவீராக. குரானிலே மட்டும் சிந்திக்கு தூண்டுகின்ற வசனங்கள் 250 வசனங்கள் இருக்கின்றன. 250 வசனங்கள். சிந்திப்பீர்களாக, ஆய்ந்து பார்ப்பீர்களாக. குரான் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, இந்த குரானை பற்றியே சிந்தித்துப்பார், இது இறைவனுடைய வாக்கா என்பதை சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள். சும்மா நான் சொல்லிட்டேங்கிறதா ஏற்றுக்கிறாத, இது இறைவனுடைய வாக்கா என்பதற்கான சான்றுகளை திருமறை சொல்லிக் கொண்டே போகிறது. இந்த சான்றுகளை எல்லாம் வைத்து நீ இறைவனுடைய வாக்கா, முஸ்லிமா பிறந்த காரணத்துக்காக ஒன்றும் குரானை ஏற்றுக்காத. இஸ்லாம் அப்படி அந்த கருத்தை விரும்புவதே இல்லை. ஒருவன் முஸ்லிம் தாய் தந்தையருக்கு பிறந்த காரணத்தினால் ஒரு முஸ்லிமா கிடையாது, கிடையாது. சொர்க்கத்துக்கு போக முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அல்லாட்ட போய் என்ன சொர்க்கத்துக்கு எல்லா அநியாயங்களும் பண்ணிட்டு இறைவா என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புனா இறைவன் சொல்லுவான், அதெல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போச்சு. அந்த உலகத்தில் இடஒதுக்கீடு மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சரிதான். இங்க இடஒதுக்கீடு ஒன்றும் கிடையாது. சொர்க்கத்தில் ஒன்றும் இடஒதுக்கீடுன்னு சொன்னா நான் 2 அளவுகோல் வைத்திருக்கிறேன். நம்பிக்கை, நற்செயல். நம்பிக்கை, நற்செயல், இந்த ரெண்டும் இருந்தால் ஒன்று எங்க விட முடியும். அதான் அப்படி இருந்தால் தான் ஹால் டிக்கெட்டே உனக்கு தர முடியும், இல்லாவிட்டால் உள்ளே விட முடியாது என்று இறைவன் சொல்லிவிடுவான். ஆக அறிவின் அடிப்படையில் தான் இஸ்லாம் செயல்படுகிறது. ஆகவே இந்த குர்ஆனை குறித்து நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், திறந்த மனதோடு சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கருத்துக்களையும் மூளையில் இருந்து வெளியே எடுத்து வைத்து விடுங்கள். வித் ஓப்பன் மைண்ட், வித்தவுட் எனி ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ். பழைய கருத்துக்களை எல்லாம் தூர எடுத்து வைத்துவிட்டு திறந்த மனதோடு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், அதிலே உண்மை இருந்தால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுமாறும் உங்களை அன்பாக சொல்லிக்கொண்டு இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.